ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्राशब्दश्रद्धया भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैषमहं करोति वाचां भङ्गं गङ्गायते गिरिमित्तवतमः वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम् अज्ञानतिमिरन्दस्य नानागणसराख्य सुखमिहिरमेन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद। जय श्री हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். ஸோ நேற்று நம்ம 17 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 18வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். ஏன்னா விருத்தாசூரனுக்கும் இந்திரனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு யுத்த காலத்துல. அப்படி போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்திரனுடைய கையில இருக்கிற வஜ்ராயுதம் கீழே விழுந்தது. ஸோ கீழே விழுந்ததால அவர் எடுக்காம அப்படியே தயங்கின்று நிக்கிறாரு. அப்பதான் விருத்தாசுரன் என்ன சொல்றாரு, நீ உன் கடமையை செய்யணும், அதெல்லாம் நீ பரவாயில்ல எடு அப்படின்னுட்டு இந்திரனுக்கு உற்சாகப்படுத்துறாரு. நீ எடுத்துட்டு என்ன கொன்னுடு அப்படின்னுட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறந்த பக்தரா இருந்து அவர் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனாலும் அவர் இந்திரன் இந்திரனோட கையால கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். ஏன்னா பகவானுடைய விருப்பம் அதுதான், அதனால நீ அதை பண்ணு அப்படின்னுட்டு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, விருத்தாசுரனுடைய இந்த ஒளிவு மறைவற்ற அந்த உபதேசங்களை கேட்கிறாரு. கேட்டதுனால தேவேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஒரு அசுரனா இருந்துட்டு அவர் எப்படி இப்படி பேசுறாரு, எப்படி இவரால் இப்படி உபதேசிக்க முடியுது, இவ்வளவு ஒரு சிறந்த பக்தரா எப்படி இவரால் இருக்க முடியுது, ஏன்னா ஒரு அசுரனா பிறந்து எப்படி ஒரு சிறந்த பக்தராக இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா அசுர குடும்பத்துல பிறந்த பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், பலி மகாராஜ் ஆகட்டும், அவங்க எல்லாமே என்ன சிறந்த பக்தர்கள். அப்படியாப்பட்ட சிறந்த பக்தர்கள், அதே போல இங்க விருத்தாசுரன் இவ்வளவு ஒரு சிறந்த பக்தரா இருக்காரே, சோ அவர் சொல்றதை கேட்டேன்னு ஒரு சிறந்த பக்தர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னுட்டு அவர் சொன்னதுனால அவர் என்ன பண்றாரு, கீழே இருந்து அவரு அந்த வஜ்ராயுதத்தை திரும்பவும் இந்திரன் கையில் எடுக்கிறார். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு மன கஷ்டமோ எதுவும் இல்லாம அவர் இப்ப கொஞ்சம் விருத்தாசுரனை பார்த்து ஸ்மைல் பண்றாரு, சிரிக்கிறாரு. ஸோ இந்திரன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ ஒரு சிறந்த அசுரன், ஏன்னா நீ ஒரு ஆபத்தான நிலையில இருக்க, ஆனாலும் உன்னுடைய பக்திய நீ இவ்வளவு ஒரு ஸ்ரத்தாவா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு சகிப்பு தன்மையோட இருக்க. ஏன்னா யாரும் அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும், அவங்க உயிரை ரட்சிச்சுக்கணும் தான் யோசிச்சுப்பாங்க, அவங்க உடம்ப பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பரமாத்மா எப்படி எல்லாருக்கும் நண்பரா இருக்காரோ, சோ அதே போல அவருடைய பக்தரும் எல்லாருக்கும் நண்பராதான் இருப்பாங்க. அது போலதான் நீங்க இருக்கீங்க. நீங்க அந்த கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருக்கீங்க. அதாவது கிருஷ்ண பக்தர்கள் எந்த நிலை ஏற்பட்டாலும், எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அதாவது சுத்த பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவங்க கலக்கம் அடைய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஸ்திரமாக இருப்பாங்க. அதே போல இங்க விருத்தாசூரன் கலக்கமே அடையல. சோ எந்த ஒரு சூழ்நிலை, ஆல்ரெடி இப்ப ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கு, ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பகவானுடைய பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காரு, பகவானை பற்றி பேசிட்டு இருக்காரு. சோ நீ கஷ்டப்படாத, கீழே விழுந்துன்னு கஷ்டப்படாத, எழுந்துரு, அந்த வஜ்ராயத்தை எடுத்து என்ன கொன்னுடு அப்படின்ட்டு அப்படி இந்திரனுக்கு உற்சாகப்படுது. ஏன்னா இதுதான் பகவானுடைய விருப்பம், நீ தயவு செஞ்சு பண்ணே அப்படின்ட்டு இந்திரனை உற்சாகப்படுத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அசுரனுடைய மனோபாவம் எப்படி இப்படி இருக்கு, இது சாத்தியமே இல்லையே, எப்படி இவர் இப்படி ஒரு பக்தரா இருக்காரு, எந்த ஒரு சூழ்நிலையும் இவர் மாறாம இருக்காரு. சோ அப்ப இந்திரன் யோசிக்கிறான்,
இப்படியாப்பட்ட தூய பக்தர் கண்டிப்பா எங்க போவாங்க? பரமபதம், பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு கண்டிப்பா இவர் போவாரு அப்படின்ட்டு இந்திரன் யோசிக்கிறார். சோ பகவான் விஷ்ணுவுடைய இந்த மாயை சக்தி உன்கிட்ட வரவே வராது. ஏன்னா நீயே அதை தண்டிச்சிட்டு இருக்க. நீ அனைத்து மாய சக்தியிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்க. ஏன்னா இந்திரன் விருத்தாசுரனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப அந்த யுத்த காலத்துல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. வேற யாரும் கிடையாது. ஏன்னா அசுரர்கள் எல்லாம் ஓடியாச்சு. தேவர்கள் கொஞ்சம் தூரமா இருக்காங்க. மற்ற முனிவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் எல்லாம் தூரமா இருக்காங்க. அந்த யுத்த காலத்துல இந்த 2 பேரு சண்டை போடுறவங்க 2 பேரும் என்ன பக்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இவர் அவரை பத்தி குளோரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. விருத்தாசுரன் என்ன பகவானை பத்தி குளோரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ அதுதான் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, உன்னுடைய மனோபாவம் நீ அசுர மனோபாவமே கிடையாது. நீ அசுரனா பிறந்திருக்க. ஆனா உன்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிறந்த பக்தன் நிலையில இருக்க நீ. ஆக்சுவலா பகவான் மகாவிஷ்ணு அவர்தான் என்ன சொல்லுவாங்க? மகா புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வைஷ்ணவர்கள், பகவானுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்களை மகா பௌருஷ்யன்னு சொல்லுவாங்க. மகா பௌருஷ்ய அப்படின்னா அதாவது முக்கியமா பரிஷத் மகாராஜ் போல சிறந்த பக்தர்கள் மகா பௌருஷ்ய. ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. தேவர்கள் எப்பவுமே விஷ்ணுவோட பக்தர்களாக இருப்பாங்க. அசுரர்கள் அதற்கு கொஞ்சம் நேர் எதிராக இருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரஹ்லாத் மகாராஜ், பலி மகாராஜ் இவங்கள சிறந்த பக்தர்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா பகவானை யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்க சிறந்த பக்தர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் மகா பௌருஷர்களாக தான் இருந்தாங்க. சோ அதேதான் இங்க இந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா விருத்தாசுரனை பார்த்து நீங்க மகா பௌருஷ்ய, நீங்க ஒரு சிறந்த பக்தர், நீங்க ஒரு சிறந்த வைஷ்ணவர் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோ ஒரு பக்தனுடைய தகுதி அது. ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காம திடமா அந்த கிருஷ்ண பக்தியில இதுதான். என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப ஒரு சிறந்த நீதிமான் அவர் நீதிபதியா இருக்காரு. இப்போ அவருடைய மகனே ஒரு வழக்குல அங்க வந்தாச்சு. சோ அந்த நீதிபதி தன்னுடைய மகனுக்கு சாதகமா என்ன தீர்ப்பு சொல்லணுமா, இல்ல சட்ட பிரகாரம் தீர்ப்பு சொல்லணுமா? ஏன்னா இப்ப அந்த நீதிபதி நினைச்சா அவர் காப்பாற்ற முடியும், மகனை காப்பாத்திக்கலாம். இல்ல சட்டம்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னுட்டு சட்ட பிரகாரம் இல்ல மகனுக்கு தண்டனை கொடுப்பாரா? எது சிறந்தது? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையாகவும் தர்மத்தோடும் தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ எப்பவுமே சட்ட பிரகாரம் தர்ம பிரகாரம் நம்ம வாழணும். ஏன்னா நம்மளை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளர்றது. இப்போ நாம ஏதாவது ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அதே வழிக்கு போக ஆரம்பிச்சோம். அதனால நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்றதுனால நாம எப்பவும் நியாய நீதியோட தர்மத்தோட சட்ட பிரகாரம் வாழணும். ஓகே. இங்க விருத்தாசுரன் அவர் அவரு அவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஆனாலும் அவர் தர்மத்தோட பகவானுடைய இச்சை இதுதான், பகவானுடைய இச்சைக்கு ஆப்போசிட்டா நான் நடக்க மாட்டேன், அதான் நீ என்ன சண்டை போடு, என்ன கொன்னுடு அப்படின்னுட்டு எப்படி ஒரு மனோபாவத்தோட அவர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. சோ அதனாலதான் இந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு இந்திரன் மகா பௌருஷ்ய. இவங்க 2 பேரும் அங்க சண்டை போடல. 2 பேரும் என்ன பேசிட்டுதான் பக்தி பகவானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இங்க உதாரணம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பகவான் கிட்ட யாரெல்லாம் தஞ்சம் அடைகிறாங்களோ சரணடைகிறாங்களோ அவங்க கிராத்தர்கள், ஹூணர்கள், ஆந்திரர்கள், புலிந்தர்கள், புல்கசர்கள், ஆபீரர்கள், சும்பர்கள், யவனர்கள்,
கச இனத்தவர்கள் பாவ செயல்கள் செஞ்ச எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட சண்டாள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அவங்க பகவானை சரணடைஞ்சு பகவானுக்கு பக்தி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் சுத்த பக்தர்கள் ஆயிடுவாங்க. சோ அப்படியாப்பட்ட ஒரு அசுரனா பிறந்து, இவர் இவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு சிறந்த பக்தனாக இருக்காரு. அதனாலதான் அவரை வந்து மகா பௌருஷ்ய ரொம்ப சிறந்த உயர்ந்த பக்தர் அப்படின்னுட்டு அவர் வந்து குளோரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்திரன் வந்து விருத்தாசுரனை புகழ்ந்துட்டு இருக்காரு. சோ அததான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ விருத்தாசுரனே, அசுரர்கள் பொதுவா ரஜோகுணத்துல இருப்பாங்க. அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நீங்க வந்து ஒரு அசுரனா இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பக்தனுடைய மனோபாவத்துல இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சுத்த சத்வநிலையில இருக்கீங்க. சாக்ஷாத் பகவான் முழுமுதற் கடவுளான பரம புருஷரான வாசுதேவன நீங்க அவருக்கு உங்களுடைய மனசுல அவர்தான் இருக்காரு. ஒரு சிறந்த பக்தனா நீங்க இருக்கீங்க. சோ அதனால உங்கள பார்க்கும்போது நீங்க ரொம்ப உயர்ந்த பக்தனா என் கண்ணுக்கு தென்பட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிரகலாதர் வந்து நாரதர் அ தான் பிரகலாதனுக்கு குரு. சோ அதனால அவர் வந்து ஒரு நல்ல வைஷ்ணவரா மாறுனாரு. ஆனா இந்த விருத்தாசுரனுக்கு அப்படி எதுவுமே ஏன்னா இப்பதானே யாகம் குண்டத்துல தான் வெளிய வந்தாரு. அப்படி எதுவும் அவருக்கு தோணல. ஆனாலும் எப்படி இவரு பகவான் வாசுதேவனுடைய ஒரு சிறந்த பக்தரா இருக்காரு. அப்படின்னு இந்திரா நினைச்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா பகவானுடைய மிக உயர்ந்த மங்களத்துக்குரியவர் அவரு. ஹரி பக்தி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் அதாவது அமிர்தம் இருக்கு இல்லையா? அமுதக் கடல்ல நீந்துவாங்க. ஆனா யார் ஒருத்தன் பௌதீக பலனை அடையணும்னு விருப்பப்படுறானோ அவன்லாம் சாக்கடை நீர்ல நீந்துவான். சோ அது போல இவரெல்லாம் என்ன அமிர்தக் கடலில் நீந்தக்கூடியவர். யாரு? பிருத்தாசுரன். ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய மனசு, அவருடைய குணம், அவருடைய செயல்பாடு எல்லாமே டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்ன அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். 11வது அத்தியாயத்துல அவர் என்ன சொல்றாரு? பகவான் கிட்ட பிரார்த்தனை என்ன வைக்கிறாரு? அதாவது எனக்கு வந்து பிரம்மலோகம் வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம், துருவலோகம் வேண்டாம். இந்த 14 லோகத்துல எந்த ஒரு லோகமும் எந்த ஒரு ஆஹ் அனைத்து லோகத்துக்கு அதிபதியா என்ன போட்டவே எனக்கு வேண்டாம். எனக்கு தூய பக்தர்களுடைய சங்கம் தான் வேணும். சத்சங்கம் தான் வேணும். அந்த சுத்த பக்தர்கள் தாசனா இருக்கதான் நான் விருப்பப்பட்டேன். அப்படின்னு தான் இவர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி ஆகட்டும், கோபியர்கள் ஆகட்டும், கிருஷ்ணனுடைய தந்தையா இருக்கக்கூடிய நந்த மகராஜ், தாய் யசோதா, அதே போல கிருஷ்ணனுடைய நண்பர்கள், கிருஷ்ணனுடைய சேவகர்கள், அதே போல பிருந்தாவன வாசிகள், பகவானுடைய பக்தர்கள், பகவானுடைய சகாக்கள் எல்லாருமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எதுவுமே எனக்கு அந்த போஸ்ட் வேணும், இந்த போஸ்ட் வேணும் கேட்கவே மாட்டாங்க. பகவானே நாங்க நித்தியமா உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், நித்தியமா உங்களுக்கு சேவை பண்ணணும், உங்க கூடயே நாங்க இருக்கணும், பகவான் கூடயே இருந்து பகவானை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் விஷ்ணுவுடைய பக்தர்கள் வந்து வைகுண்ட பதவிக்கு ஆசைப்படுவாங்க. வைகுண்டம் போகணும், வைகுண்டம் அடையணும் அப்படின்னுட்டு. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து வைகுண்டத்துக்கு கூட விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வைகுண்டத்து மேல ஆசை இல்ல. அவங்க வந்து நேரா கோலோக பிருந்தாவனம் போகணும். ஏன்னா அங்க போய் நாங்க கிருஷ்ணருக்கு நித்திய கைங்கரியம். ஏன்னா பகவான் அங்க நித்திய லீலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பகவானுக்கு நாங்க நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு நித்தியமா அவர் கூடயே ஆனந்தமா நாங்க வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் கிருஷ்ண பக்தர்களுக்கும் விஷ்ணு பக்தர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா இது ரெண்டையும் விட்டுட்டு பௌதிகமான ஆசை யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் என்ன சாக்கடையில நீந்துருவாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா விருத்தாசுரனும் தேவேந்திரனும் அந்த யுத்த களத்துல நின்னுட்டு இப்படி பக்தி சேவையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரு என்ன பேசுறாங்கன்னு மத்தவாளுக்கு தெரியாது. எல்லாம் தூரமா இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் சண்டை தான் போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் திட்டின்னு சண்டை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு தூரத்துல இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
பக்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க, பக்தியை பத்தி உரையாடிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேல இப்பதான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, போதும்பா இவ்வளவு நேரம் நம்ம பகவானை பத்தி பேசியாச்சு, இப்ப என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் நம்மளுடைய கடமையை செய்யலாம், நம்ம சண்டை போடணும் அப்படின்னு இப்பதான் அவருக்கு தோணுது. ஓகே, நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போடலாம் அப்படின்னுட்டு இப்பதான் அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சமசக்தி படைத்தவர்களாக இருக்காங்க. சோ சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாரு, தன்னுடைய எதிரியான இந்திரனை அடக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யாருமே விருத்தாசுரன். அப்படிப்பட்ட விருத்தாசுரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, விட்டு கொடுத்துட்டு இருக்காரு இதைய. அவர் என்ன பண்றாரு, இப்போ ஒரு இரும்பு கதையை எடுத்து அந்த கதைய சுழற்றி இந்திரனை நோக்கி அடிக்கிறார். இப்ப அடிக்கும் போது இந்திரன் என்ன பண்றாரு, தன்னுடைய சதபர்வம் அப்படின்ற தன்னுடைய வஜ்ராயுதத்தான அந்த கதைய தூள் தூளா உடைச்சு விடுறாரு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஒரு கை வெட்டப்பட்டிருக்கு, இப்ப இன்னொரு கையும் அவர் என்ன பண்றாரு, வெட்டி எடுத்துடுறாரு. இப்ப விருத்தாசுரனுடைய இன்னொரு கையும் வெட்டப்பட்டது. இப்ப 2 கையும் வெட்டப்பட்டதுனால அந்த இடத்துல இருந்து அப்படியே ரத்தம் பயங்கரமா பெருக்கெடுத்து ஓடுறது. சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பறவைக்கு 2 சிறகுகளும் வெட்டப்பட்டு அந்த பறவை எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம் இல்ல? அது போல ஒரு பறக்கும் மலை, அந்த மலையோட 2 இறக்கையும் வெட்டப்பட்டது போல இருக்கு. ஏன்னா இது அந்த காலத்துல பறக்கும் மலைகள் எல்லாம் இருந்திருக்கு. சோ இந்திரன் என்ன பண்றாரு, வஜ்ராயுதத்தால இப்ப அந்த 2 கையும் வெட்டியாச்சு. அது போல இப்ப விருத்தாசுரன் அங்க இருக்காரு. விருத்தாசுரன் தேக பலமும் வசீகர சக்தியும் மிக்கவரா இருந்தாரு. அவர் இப்ப 2 கை இல்லையே, இப்ப இந்திரன் எப்படி அடிக்கிறது, அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கீழ் தாடைய இந்த தரையிலையும் மேல் தாடைய வந்து ஆகாசத்திலும் அவ்வளவு பெருசா விரிச்சு, அவர் உருவமே அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால அவருடைய வாயை பெருசா திறந்து என்ன பண்றாரு, தன்னுடைய நாக்கு நாக்கு எப்படி இருக்கு, பெரிய பாம்பு, மலைப்பாம்பு போல் பெருசா இருக்கு அதுவும். சோ அவருடைய பற்கள் அவ்வளோ மரணத்தை தரக்கூடிய கூர பற்களாக இருக்கு. அப்படியேப்பட்ட வாயில அந்த அசுரன் விருத்தாசுரன் பிரம்மாண்டமான அந்த அவருடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே இமயமலை நடந்து வரப்போ அவ்வளவு பெரிய உடல். சோ தன்னுடைய கால்களால் அனைத்தையுமே நெசுக்கி கொள்ளக்கூடியவர் அவர். இப்ப என்ன பண்றாரு, ஏன்னா இப்ப 2 கை இல்ல, இந்திரனுடைய எப்படி சண்டை போடுறது, அதனால வாய ஆண் திறந்து இந்திரனை எப்படி ஒரு மலைப்பாம்பு யானைய முழுங்குமோ அது போல இந்திரனையும் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் 2த்தையும் நமக்குன்னு முழுங்கியாச்சு. முழுங்கிட்டு இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, விருத்தாசுரன் ஓகே நம்ம இப்ப இந்திரன் நம்மளோட வயிற்றுக்குள்ள போயாச்சு, இந்திரன் இறந்திருப்பான். இதுக்கு மேல ஆக்சுவலா இதை பத்தி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்திரன் தன்னுடைய வயிற்றுக்குள்ள போயாச்சு, இந்திரன் இறந்துட்டு இருப்பான் அப்படின்னுட்டு உடனே அவர் வந்து தன்னுடைய யோக பலத்தால பகவானை நினைக்கிறார். தன்னுடைய யோக சமாதியில இருந்து பகவானை நினைச்சு அப்படியே தன்னுடைய பிராணனையும் விட்டுடுறாரு. அவ்வளவுதான், ஒரு க்ஷணத்துல அவர் முழுகியாச்சு, இவர் பாட்டியே கிளம்பி போயாச்சு, எங்க பகவானுடைய லோகம் கோலோகம் கிளம்பி போயாச்சு. சோ இப்ப இப்ப என்ன இருக்கு, வெறும் இறந்த சரீரம், மிருத சரீரம் தான் இருக்கு. இந்திரன் என்ன பண்றான், வஜ்ராயுதத்தால அவருடைய வயிறை கிழிச்சுண்டு வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்திரனை இப்படி அசுரன் விழுங்கினதை பார்த்துட்டு தூரத்தில் இருக்கிற மற்ற தேவர்கள், பிரம்மா, பிரஜாபதிகள், முனிவர்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஐயோ என்ன இப்படி நடந்து போச்சு, இப்படி ஒரு பேரிடர் வந்துடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் புலம்பின்னு இருக்காங்க. ஆனா இந்திரனுக்கு இப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு, இந்திரனுக்கு வந்து நாராயண கவச்சம் இருக்கு. ஏன்னா அந்த நாராயண கவச்சம் சாட்சாத் பகவான் நாராயணர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா. சோ அதனால அந்த சக்தியால இந்திரன் என்ன பண்றா, விருத்தாசுரனுடைய பயத்தை வெட்டி கிழிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வர்றார். அவரு மரணம் அடையில வெளியே வந்துடுறார். அவர் என்ன பண்றாரு, இப்ப ஆல்ரெடி 2 கையை வெட்டியாச்சு, இப்ப அவருடைய விருத்தாசுரனுடைய தலையை வெட்டலாம் அப்படின்னுட்டு அந்த வஜ்ராயுதத்தால அந்த வயிறை பிளந்து வெளியே வந்தாச்சு. இப்ப அந்த தலைய வெட்ட ஆரம்பிக்கும். சோ தலைய வெட்டும் போது, அதாவது சூரியன் வந்து வடக்கு திசை
போறது, அதுக்கப்புறம் தெற்கு திசை பயணம் பண்றது அப்படின்னா என்ன, உத்தராயணம் தட்சணாயனம். சோ ஆக மொத்தத்துல ஒரு வருஷம் அந்த விருத்தாசுரனுடைய தலையை வெட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 360 நாட்கள் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம தேகம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். பட் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அது எப்படி இருக்கும், அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும், அப்படியே விரைச்சிடும். தேகம் எப்படி இருக்கும், இறந்தவரோட தேகம் வந்து விரைச்சுன்னு இருக்கும். அதுக்குள்ள ஆல்ரெடி விருத்தாசுரன் என்ன ஆயாச்சு, இந்திரனை முழுகிட்டு அவர் பாட்டியும் கிளம்பி பகவான் நினைச்சிட்டு அவர் பாட்டி கிளம்பி எப்பயோ போயாச்சு. இப்ப இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த சரீரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த கழுத்தை தனியா வெட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்ப அது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறதுனால வெட்டி வெட்டி அதை விரைச்சுட்டு இருக்கிறதுனால வெட்டிகிட்டே இருக்கான். ஸோ 1 இயர் ஆகுதான் அந்த தலையை அந்த உடம்புல இருந்து தனியா துண்டா எடுக்கிறது. ஸோ இப்படி தனிய வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்பதான் எல்லாரும், அதாவது கந்தர்வர்கள், சித்தர்கள், மற்ற தேவர்கள் ஆகட்டும், எல்லாரும் வந்து துந்துபிகள் வாசிக்கிறாங்க. எல்லா வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சு முழங்குறாங்க. அப்பா விருத்தாசுரனை கொன்னாச்சு இந்திரன் அப்படின்னு. ஆனா இந்திரன் எப்பயோ ஆக்சுவலா விருத்தாசுரன் எப்பயோ கிளம்பி போயாச்சு. இந்திரன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான், வெறும் உடலை தான் வெட்டிட்டு இருந்தான். உயிர் போன உடலை தான் வெட்டிட்டு இருந்தது. சோ எல்லாரும் வந்து அப்படியே இந்திரன் மேல வந்து மலர் மாழி புரிஞ்சு எல்லாரும் வந்து இந்திரன் வந்து புகழ்ந்து பாடின்னு இருக்காங்க. சோ ஓ பரிஷத் மகாராஜே, பிறகு விருத்தாசுரனுடைய உடம்புல இருந்து அந்த ஆத்மா எங்க போச்சு தெரியுமா, அது வந்து நேரா எங்க பகவானுடைய லோகம் போய் அது சங்கர்ஷ்ணர், ஏன்னா அவரு வந்து சங்கர்ஷ்ணரை வழிபட்டுட்டு இருந்தா, அதனால நேரா சங்கர்ஷ்ணர் கிட்ட, அவரு பகவானுடைய லோகமான சங்கர்ஷ்ணர் கிட்ட போயாச்சு அவரு. ஆனா இந்திரன் எல்லாரும் இந்திரன் வந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்திரனுக்கு வந்து சந்தோஷமே கிடையாது, நிம்மதியும் இல்லை. ஏன்னா ஒரு சிறந்த பக்தரை நாம கொன்னோமே அப்படின்ற அந்த வருத்தம் அவருக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தார். ஏன்னா உயிரோடு இருந்த விருத்தாசுரனை கொல்லல, இறந்த உடலை தான் அவர் வெட்டிட்டு இருந்தா ஒரு வருஷம் தான். சோ அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. சோ ஏன் அவர் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதே போல இந்த விருத்தாசுரனுடைய கதைய யாரெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னுட்டு பலஸ்ருதியும் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ், Mataji?